மக்களே, வெல்கம் மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே நான் காலையில் எழுந்திரிச்சு என்னென்ன சமையல் வேலை பார்த்தேன், அதுக்கப்புறமா என்னென்ன வேலை பார்த்தேன்னு எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையில் தான் சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் வச்சுருக்கேன். பொரியல் தான் செய்ய போகிறேன். கோவக்காய் பொரியலும் இந்த பீன்ஸு பொரியலும் செய்ய போகிறேன். அதெல்லாம் அதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, கோவக்காய், பீன்ஸு, வெங்காயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு அங்கே வெந்துட்டுருக்குது. இப்போ இந்த காய்கறியெல்லாம் நான் வெட்டிட்டு கொண்டு வந்துடுறேன். கோவக்காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. கோவக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணிட்டேன். இப்போ பருப்பு தாளிச்சிடலாம். கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சீரகம் போட்டுட்டு வெங்காயம், வரமிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வேக வச்ச பருப்பும் போட்டுட்டு கொதி வந்தோடனே இறக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பீன்ஸ் பொரியல் செஞ்சிடலாம். பருப்பு பார்த்திங்கன்னா அப்படியே ஆகிடுது. இப்போ அதே கடாயில் சீரகம், வரமிளகா, வெங்காயம்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண பீன்ஸு, உருளைக்கிழங்கு அதை போட்டுட்டு அதில் லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கோவக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூளில் போட்டு கிளறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். வேக வச்சு எடுத்தோம்னா கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிரும். ஸோ காலையில் சமையல் இதுதான் செஞ்சுருந்தேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் எல்லாமே சமையல் செஞ்சுட்டு அப்படியே சமையல் செய்ய அதையும் ரெடி பண்ணி விட்டு அவங்க அப்பாவுக்கும் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதையும் சாப்பாடு வச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ இப்போ சாப்பாட்டுக்கு உட்காந்தாச்சு. என்னென்ன சாப்பாடு, குழம்பு, பொரியல் எல்லாம் எடுத்திருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் சாப்பாடு. நம்ம காலையில் வச்ச பருப்பு, கீரை பொரியல், அதை பீன்ஸ் பொரியல், கோவக்காய் பொரியல். இது பார்த்திங்கன்னா சைடிஷு வெள்ளரிக்காய், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, சுட்ட கத்திரிக்காய், சுட்ட தக்காளி போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ வாங்க சாப்பிட்லாம். நானும் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ மணி 11 மணி ஆயிடுச்சு. நான் எப்போயே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதே அளவுக்கு இங்கே கவுன் தைக்கணும் இந்த சேலையில். ஸோ அதனால் இதெல்லாம் கட் பண்ணி ஏற்கனவே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு கவுன் தைச்சி வச்சுருந்தேன். அதையும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் இது ஒன்று இருக்குது, இது தைச்சிட்டேன்னா கொஞ்சம் வேலை ஃப்ரீ ஆயிரும் அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா மணி 11. கொஞ்சம் லைட்டாக டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். வாங்க நம்ம போய் கிச்சனில் டீ வைப்போம். லைட் இல்லை, வெளிச்சமே இல்லை. ஓகே, நம்ம இஞ்சி டீ கொஞ்சம் வச்சு குடிப்போம். நம்மளுக்குன்னே பால் வச்சுருக்கிற பாருங்க. இது ஏன் டம்ளரில் பால் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, என் மாமியார் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது என்னோடய மாமியார் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, 6 லிட்டர் பாலுக்கு 2 சொம்பு தண்ணி ஊற்றிடுவாங்க. எந்த சொம்புன்னு காட்டுறேருங்க. இந்த சொம்பில் 2 சொம்பு 1/2 லிட்டர் பாலுக்கு. அதை அப்படியே பால் குடிக்கணுமோ இல்லை, தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் தனியாகவே பார்த்திங்கன்னா பால் தனியாகவே கொஞ்சம் வாங்கி காய்ச்சி வச்சுருப்பேன். ஸோ அதனால தான் எனக்குன்னு ஒரு டம்ளர் தண்ணியை வச்சுருக்கேன். இப்போ நான் டீ வைக்க போகிறேன். குண்டா கொண்டாங்கோ டீ வைப்போங்கோ. டீ பார்த்திங்கன்னா இப்போ தான் வச்சுருக்கேன். டீ ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் குடிக்கலாம். சரி, ஓகே. போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு ரத்தம் கம்மியாக இருக்குது, அதுக்கு யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் சுவரொட்டி சாப்பிடுங்க, முருங்கைக்கீரை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு. ரொம்ப நன்றி என் மேலே அக்கறை வச்சு நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு. நான் எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. பட் எனக்கு ரத்தங்கிறது சத்தியமாக இல்லை. இந்த டைம் அடுத்த மாதம் 4வது மாதம் எனக்கு. ஸோ அடுத்த மாதம் செக்கப் போகிறப்போ தான் தெரியும் எவ்வளோ ப்ளட்டு ஏறி இருக்குதுன்னு.
கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாப்பிட்றேன். கருப்பு திராட்சை ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சு அதையும் சாப்பிட்றேன். பாதாம் சாப்பிட்றேன், மாதுளப்பழம், பீட்ரூட் எல்லாமே சாப்பிட்டு தான் இருக்கேன். பார்ப்போம், அடுத்த மாதம் பிளட்டு கொடுத்தாதான் எவ்வளோ பாயிண்ட் ஏறி இருக்குன்னு பார்ப்போம். கடவுளுக்காக நான் வேண்டிக்கிறேன், எனக்காக வேண்டிக்கிறேன். நிச்சயமாக வந்து பிளட் ஏறணும்னு. ஓகே, இப்போ டீ ரெடி, கொதிச்சிட்ருக்கு. டீ குடிப்போம், அதுக்கப்புறமா வேலையை பார்ப்போம். இங்கே வருங்கோ, டீ கொதிச்சுட்டு இருக்குதுங்கோ. நம்மளோட டீ ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட இஞ்சி டீ ரெடி ஆயிடுச்சு. டீ குடிச்சிட்டு அதை அப்புறம் வேலை பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது 2 மணி ஆயிடுச்சுன்னா பாப்பாவை போய் கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வந்துட்டு நான் ட்ரெஸ்ஸு தைச்சலிங்களா பாப்பாவுக்கு ஒன்று, அது வந்து பாப்பாட்ட காட்டுவேன். காட்டிட்டு அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு நான் வீடியோ எடுக்கிறேன். அது இல்லாமல் அதை நான் தைச்ச ட்ரெஸ்ஸு வந்து பாப்பா போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, ஸோ அப்புறமா பார்க்கலாம். பாப்பா வந்துருச்சு. இந்த ட்ரெஸ் காட்டி ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கூப்பிட்றேங்க. யாரு இது? உனக்கா பிடிச்சிருக்கா? போட்டு பார்க்கலாமா? ஹாப்பி தான். போட்டு பார்க்கலாடியா? அப்படி இல்லை, அப்படியே நில்லு, நான் எடுத்துறேன். ஓகே, சூப்பராக இருக்கு. பிடிச்சிருக்கா? ஓகே, பாப்பாவுக்கு பிடிச்சிருக்கு. ரியாக்ஷன்